அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இறைவன் கிருபையால எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஹஜ் பெருநாள் எல்லாம் எப்படி போனுச்சு? குர்பானி எல்லாம் நல்லபடியா முடிச்சீங்களா? வீட்ல பார்த்தா மட்டன் பீஃப்னு அடுக்கடுக்கா சேர்ந்திருக்கும். ஆனா காலையிலயும் பிரியாணி நைட்டும் பிரியாணின்னு சாப்பிட்டு அப்பாடா போதும்பான்னு போர் அடிச்சிருச்சா? கவலைய விடுங்க. இன்னைக்கு நம்ம ஃப்ரை பேன் தமிழ்ல சிக்கன் 65க்கே டஃப் கொடுக்கற அளவுக்கு வெளியில மொறுமொறுன்னு கிறிஸ்பியாவும் உள்ள பஞ்சு போல சாஃப்டாவும் இருக்கிற உலக புகழ் பெற்ற நாகூர் பீஃப் பக்கோடா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். சரி வாங்க, சட்டைய மடிச்சு விட்டு வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நல்ல சுத்தமா கழுவி சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கி வச்சிருக்க 300 கிராம் பீஃபை எடுத்துக்கோங்க. இத அப்படியே ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நைஸா இல்லாம லேசா ஒரு சுத்து அடிச்சு கீமா மாதிரி ஒரு பவுல்ல மாத்திக்கோங்க. அப்பதான் பக்கோடா வாயில வைக்கும் போது கரையும். இப்போ இதுக்குள்ள மசாலாக்களை ஒன்னொன்னா இறக்க போறோம். முதல்ல காரசாரத்துக்கு 3 டீஸ்பூன் மிளகாய் தூள், உங்க வீட்டு கார பிரியர்களுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நல்ல வாசனையான 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு, அப்புறம் நல்ல கமகமன்னு அரைச்ச 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு போடும்போதே பாதி வாசனை வந்துடணும். மசாலா எல்லாம் பீஃபோட ரத்தமும் சதையுமா கலக்கணும்ல, அதுக்காக 3 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு ஊத்திக்கோங்க. இது பீஃப நல்லா சாஃப்ட் ஆக்கவும் உதவும். அந்த குட்டி புளிப்பு டேஸ்ட் சும்மா நாக்குல நடனமாடும். இப்போ பக்கோடாவோட மெயின் கேரக்டர்ஸ் உள்ள வராங்க. பொடியா நறுக்குன 1 வெங்காயம், காரத்துக்கு நறுக்கிய 2 பச்சை மிளகாய், அப்புறம் நம்ம ஊர ஸ்பெஷல் கொஞ்சோண்டு கருவேப்பிலை உள்ள போடுங்க. கருவேப்பிலையே கிள்ளி போட்டா தனி வாசம் பாஸ். கூடவே எக்ஸ்ட்ரா ஒரு பஞ்சுக்காக 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூவி விடுங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து பீஃபோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்பதான் ஒரு முக்கியமான குறிப்பு. மசாலாவோட நல்லா பெரட்டின இந்த பீஃப அப்படியே எடுத்து 5 மணி நேரம் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்க. என்னது 5 மணி நேரமா? பசிக்குதேடான்னு ஷாக் ஆகாதீங்க மக்களே. அப்பதான் மசாலா நல்லா ஊறி பொரிக்கும் போது பீஃப் சாஃப்டா வெந்து வரும். பொறுமை முக்கியம் மக்களே. 5 மணி நேர தூக்கத்துக்கு அப்புறம் பீஃப வெளியில எடுங்க. இப்பதான் பக்கோடாவை மொறு மொறுன்னு ஆக்க போறோம். அதுக்கு 1/2 கப் கடலை மாவு, அப்புறம் 1/4 கப் அரிசி மாவு உள்ள போடுங்க. இந்த அரிசி மாவு தான் அந்த கிறிஸ்பினஸ் ரகசியம். ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கடைசியாக நம்ம ஃப்ரை பேன் தமிழோட அந்த சீக்ரெட் டிப்ஸ். பக்கோடா நல்லா சாஃப்டா ஒட்டி வர்றதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் சூடான ஆயில் ஊத்துங்க. அப்புறம் கொஞ்சமா கலர் பவுடர், இது ஆப்ஷனல் தாங்க, வேணானா விட்டுருங்க. இப்போ கொஞ்சமா தண்ணி தெளிச்சு, நிறைய ஊத்திடாதீங்க, சும்மா தெளிச்சா போதும். நல்லா பெரட்டி எடுங்க. பார்க்கவே அப்படியே பக்கோடா பக்குவத்துக்கு வந்துருச்சா? ஒரு கடாயில பொரிக்கிறதுக்கு தேவையான ஆயில் ஊத்தி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அடுப்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பீஃப மெதுவா உதிரி உதிரியா எண்ணெயில இறக்குங்க. எண்ணெய் சும்மா சலசலன்னு சத்தம் போடும்.
பீஃப் நல்லா வெந்து அந்த சலசலப்பு அடங்கி பக்கோடா நல்ல கிறிஸ்பியா வரும்போது அப்படியே அரிச்சு தனியா ஒரு தட்டுல எடுத்து வச்சிருங்க. அப்பாடா, அந்த கருவேப்பிலையும் பீஃபும் சேர்ந்து வர வாசனை இருக்கே, ஆஹா! அவ்வளவுதான் மக்களே, கிறிஸ்பியான காரசாரமான சுட சுட நாகூர் பீஃப் பக்கோடா தயார். மேல லேசா வெங்காயத்தை தூவி அப்படியே ஒரு பைட் எடுத்து சாப்பிட்டு பாருங்க, சும்மா கிறிஸ்பி வெடி வெடிக்கும். நீங்களும் உங்க வீட்ல இந்த பெருநாளுக்கு இத கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம ஃப்ரை பிரிண்ட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோல ஒரு சூப்பரான ரெசிபியோட பாக்குறேன். அது வரைக்கும் டாடா, பை பை. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.